ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாளைக்கான ஸ்டோரி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு வயதான முதியவர் இருந்தார். அவருக்கு கண்கள் தெரியாதான். அப்போ ஒரு நாள் அவர் மாமர நிழலில் அமர்ந்திருக்க போது அந்த வழியால் ஒருவன் வந்தான். யோ முதியவரே, இந்த வழியால் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அந்த முதியவர், ஆமாம் ஐயா, நீங்கள் இந்த வழியால் போகலாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக சொன்னார். அதுக்கப்புறமா இன்னொருத்தன் வந்தான். இந்த வழியால் யாரும் போனாங்களா, நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானான். அதுக்கும் அந்த முதியவர், ஆமாம், இதால் போனா ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். மூன்றாவதாக இன்னொருத்தர் வந்தாராம். ஐயா, இந்த வழியால் யாராச்சும் போனாங்களா, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த முதியவர் உடனே, ஆமாம் அரசே, இந்த வழியால் முதல்ல ஒரு திருடன் போனான், ரெண்டாவது ஒரு அமைச்சர் போனார், மூன்றாவது அரசே நீங்கள் அதே கேள்வியை பிறகு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த அரசருக்கு ஒரே ஆச்சரியமா, இப்படிடா அவருக்கு கண் வேறு தெரியாது, நம்ம அரசன்ன்றது இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் இதில் முதல்ல திருடம் போனான், அதுக்கப்புறம் அமைச்சர் போனார், 2 பேர் கரெக்டாக சொல்கிறாரு, எப்படி அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கேட்டாராம், எப்படி ஐயா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், ஐயா, முதல்ல போனவனோட கதை ரொம்ப திமிராக இருந்துச்சு. எப்போவுமே அந்த குறுக்கு புத்தி இருக்கிறவனுக்கு திமிர் கூட இருக்கும். ஸோ அதனால் திமிராக கதைச்சான். அதுக்கப்புறமா ரெண்டாவதாக போனவர் மந்திரி என்றதுனால அதிகாரத்தோட கதைச்சார். மூன்றாவது அரசனா இருக்கிற நீங்கள் அமைதியாக அன்பா அப்படி கதைச்சிங்க, அதனால தான் நீங்கள் அரசன் அப்படின்னு சொல்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா. எப்போவுமே ஒரு ஆட்சியிலையோ சரி, ஒரு ஆஃபீஸ்லேயோ நம்ம நிலச்சி அந்த மக்களோட மக்களாக இருந்தால் தான் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்ய இயலும். இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல வேலை செய்யலாம், அது விருப்பப்பட மாட்டாங்க நம்மளை. அது அரசியலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிறவங்களோட நம்ம சேர்ந்து கலந்துருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம வேலை செய்யலாம். அன்பாக இருந்தால் தான் நம்மளையும் அவங்க மதிப்பாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு இது ரெண்டு கதைக்கிறவங்களை உருக்கி கதைக்கிறவங்கள யாருமே விரும்ப மாட்டோம் இல்லையா. இவன் எப்படிடா ஆஃபீஸை விட்டு போவான், எப்படா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க எல்லாருமே. இல்லை எப்போ ஆட்சி மாறும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க இல்லையா நண்பர்களே. ஆகவே எல்லோரையும் நம்ம அன்பாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஓகே.